எனக்கு இந்த கதை பத்தி ஐடியா வரும்பொழுதே, எனக்கு இம்மீடியட்டா ஒரு ரெஃபரன்ஸ் ஃபில்ம்னா ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் தான் வந்தது. ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து அதுவும் ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபிலிம்ஸா? ஐயோ! ரொம்ப பிடிச்ச படம். நான் நெறைய டைம் ரீவிசிட் பண்ற ஃபில்ம். ஃப்ராங்க் டரபன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபில்ம் மேக்கர். நான் நெறைய படிப்பேன் அவர பத்தி. அ இதுல என்னன்னா, அ அவன் வந்து தன்னோட எக்ஸ்டர்னல் பிரிசன வந்து எவ்ளோ ஃபைட் பண்றான். 20 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ல ஹோப்ப கிவ் அப் பண்ணாம ஃபைட் பண்ணி அவன் வெளில வர மாரி, இவனே கட்டமைச்சுக்கிட்ட தன்னோட இன்டர்னல் பிரிசன பிரேக் பண்றது தான் இதுவா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ நேச்சுரலா வந்து ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ல ஒரு விஷயமும் இருந்தது. என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க போனதுனால தான் அவன் ஷூட் பண்ணானா, பண்ணலையா, கன்ன எங்க போட்டேன் எதுவும் தெரியாம, அந்த ஒரு மொமெண்ட்டு போதையில இருந்ததுனால அவனோட 20 இயர்ஸ் வந்து பனிஷ்மெண்ட்டா மாறுச்சு. அத புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த ஃபில்ம் தமிழ்ல டப் பண்ண ஃபில்ம அங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனா இவனுக்கு வந்து அது வந்து அங்கேருந்து எத எடுத்துக்கிறான் அப்படிங்கிறது இவனோட லேக் ஆஃப் நாலெட்ஜால அவன் வேற எத பார்த்து அட்ராக்ட் ஆவான்ற மாரி வரும் அது. எனக்கு ஆரம்பிக்கும்போதே இத ரிலேட் இந்த இது இருந்தது.